நடிகர் ரஜினிகாந்த் இன்று போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்து கடந்த சில நாட்களாக தன்னை சுற்றி பரவி வந்த அரசியல் சர்ச்சைகள் மற்றும் விமர்சனங்களுக்கு நேரடியாக விளக்கம் அளித்துள்ளார். குறிப்பாக நடிகர் விஜய் அரசியலில் பெரிய வெற்றி பெற்ற பிறகும் ரஜினிகாந்த் அவருக்கு உடனடியாக வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பதையே வைத்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விமர்சனங்களும் கிளம்பியிருந்தன. அதற்கு தற்போது ரஜினிகாந்தே நேரடியாக பதிலளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் களத்தில் விஜயின் பெரிய வெற்றி பேசுபொருளாக மாறிய நிலையில் ரஜினிகாந்த் வாழ்த்து சொல்லாதது ஏன், அரசியலில் இருந்து விலகிய பிறகும் விஜயுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்தன. சிலர் இதை நேரடியாக பொறாமையோடு இணைத்து பேசினர். குறிப்பாக விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்காமல் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததையே சிலர் ஒப்பிட்டு விமர்சித்தனர். விஜய் வெற்றி பெற்றது ரஜினிக்கு பிடிக்கவில்லை, அதே துறையில் இருந்து வந்த நடிகர் அரசியலில் சாதித்தால் மன வருத்தம் என்ற கருத்துக்களும் சமூக வலைதளங்களில் பரவியிருந்தன. இந்த சூழ்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் இந்த விமர்சனங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார். விஜய் அரசியலில் வந்தது, வெற்றி பெற்றது எனக்கு பொறாமைன்னு சில பேர் சொல்றாங்க. சத்தியமா அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவர் என்னுடைய துறையிலிருந்து வந்திருக்கிறார், அவர் மீது நான் எப்படி பொறாமைப்பட முடியும் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதோடு விஜயின் வெற்றியை தாம் வியப்புடன் பார்ப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எனக்கு ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சிதான் இருந்தது. இத்தனை பெரிய அரசியல் கட்சிகள் எதிர்த்து வெற்றி பெறுவது சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாருக்குமே ஆச்சரியம், அதிர்ச்சி, மகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளை கொடுத்தது. அதே மனநிலையில்தான் நானும் இருந்தேன் என்று தெரிவித்திருக்கிறார். ரஜினிகாந்தின் இந்த விளக்கம் சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. பலரும் இத்தனை நாள் பேசப்பட்ட விவகாரத்திற்கு இப்போ நேரடி பதில் கிடைத்துவிட்டது என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் சிலர் ஆரம்பத்திலேயே இந்த விளக்கம் வந்திருக்கலாம் என்றும் கூறி வருகின்றனர். அரசியலிலிருந்து விலகிய பிறகும் ரஜினிகாந்தை சுற்றி அரசியல் விவாதங்கள் அடிக்கடி எழுவது புதிய விஷயம் அல்ல. அவரது ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு கருத்தும் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுவது வழக்கமாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் விஜயின் அரசியல் எழுச்சி வந்தால் ஒப்பீடுகளும் இயல்பாக அதிகரித்துவிட்டன. 2 பெரிய தமிழ் சினிமாவின் நடிகர்கள் என்பதால் இந்த விவாதம் இன்னும் பெரிதாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும்.